புதிதாக வரி செலுத்துவோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. வடக்கு கிழக்கில் நிர்மாணிக்கப்படவுள்ள 2500 வீடுகள் அரசு தரப்பு அறிவிப்பு. மட்டக்களப்பில் தொல்பொருள் பெயர் பலகை நிறுவ முயற்சி, பொதுமக்களின் கடும் எதிர்ப்பால் செயல்பாடு இடைநிறுத்தம். தொல்லியல் பெயர் பலகைகளை அகற்றிய ஒருவர் கைது, 7 சந்தக நபர்கள் அடையாளம். இந்த ஆண்டின் எதிர்வரியான காலப்பகுதியில் 2 லட்சம் புதிய வரி செலுத்துவோர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் 18,000 புதிய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ரோக்தேவி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்த ஆண்டில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு கடந்த ஆண்டை விட 18% அதிக வருமான இலக்கு வழங்கப்பட்டிருந்தது. கடந்த வாரத்தில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் வரலாற்றில் பெறப்பட்ட அதிகபட்ச வருமான இலக்கான 2 டிரில்லியன் ரூபாவை தாண்டி வருமானம் ஈட்ட முடிந்தது. இந்த நேரத்தில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் 2080 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது என்று தெரிவித்தார். இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகள் நிறைவடைந்ததும் மேல்குடியேற்ற உட்கட்டமைப்பு வசதிகள் முழுமை பெறவில்லை என வீடமைப்பு அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் மேல்குடியேற்றத்துக்காக அடுத்த ஆண்டு 2500 வீடுகள் நிர்மாணிக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பெருந்தோட்ட அபிவிருத்தி மற்றும் பெருந்தோட்ட மக்களுக்கான வீடமைப்பு குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டு பாதீட்டில் போதுமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட பகுதிகளின் உட்கட்டமைப்பு மற்றும் நீர்ப்பாசன திட்டம் தொடர்பிலும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் மேல் குடியேற்றத்துக்காக 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அடுத்த ஆண்டு 2500 வீடுகள் நிர்மாணிக்கப்படும். இந்த நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் நிலவும் மேல்குடியேற்ற பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வெள்ளவழி கல்லடி பிள்ளையார் ஆலயம் மற்றும் கண்ணன்புரம் எல்லைப் பகுதிகளில் தொல்லியல் திணைக்களமும் போலீசாரும் பெயர் பலகை நிறுவ நேற்று மாலை முயன்ற போது பொதுமக்களின் கடும் எதிர்ப்பினால் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டன. மழையிலும் காற்றிலும் கூடி வந்த பொதுமக்கள் பெயர் பலகை இட அனுமதிக்க மாட்டோம் என வலியுறுத்தியதால் அதிகாரிகள் அங்கிருந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதுபோன்ற முறையில் கடந்த 21ஆம் திகதியும் கண்ணன்புரம் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி பொதுமக்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் எதிர்ப்பால் இடைநிறுத்தப்பட்டது. கண்ணன்புரம் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் வசிக்கும் பகுதியானதால் தொல்லியல் நடவடிக்கைகள் தங்களின் வாழ்வாதாரத்துக்கும் நில உரிமைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என மக்கள் கவலை தெரிவித்தனர். முந்தைய அனுபவங்களின் அடிப்படையில் தொல்லியல் பெயரில் பிற மறைமுக நடவடிக்கைகள் நடக்கும் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். போலீசார் இது அடையாள பதாகை மட்டுமே என விளக்கம் அளித்த போதிலும் பொதுமக்கள் அதை ஏற்காமல் போராட்டத்தை தொடர்ந்தனர். இறுதியில் போலீசார் எதிர்ப்பு தெரிவித்தவர்களின் பெயர்களை பதிவு செய்து கொண்டு பெயர் பலகையிடும் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தினர். இதே போன்று கல்லடி பிள்ளையார் ஆலய பகுதிகளிலும் பெயர் பலகை நிறுவ முயற்சி இடைநிறுத்தப்பட்டது. மட்டக்களப்பு வாழைச்சேனை மற்றும் பாட்டிப்பள்ளி பகுதிகளில் தொல்லியல் இடங்களை அடையாளப்படுத்தி நாட்டப்பட்ட பெயர் பலகைகள் பிரதேச சபையால் அகற்றப்பட்ட விடயம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு கிரான் பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் 7 பேர் சந்தக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தக நபர்களை அடையாளம் காண்பதற்காக 4 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேடப்பட்டு வரும் சந்தக நபர்களில் வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சந்தக நபர்களால் அகற்றப்பட்ட பெயர் பலகைகளும் வாழைச்சேனை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு எதியோப்பியாவில் நீண்ட காலமாக உறங்கும் நிலையில் இருந்த ஹெய்லி குப்பி எரிமலை 12,000 ஆண்டுகளுக்கு பின்னர் வெடித்துள்ளது. இதனால் செங்கடல் முழுவதும் தெற்காசியாவை நோக்கி ஒரு பாரிய சாம்பல் மேகம் பரவியதால் இந்தியா மற்றும் மேற்கு ஆசியாவில் நேற்று விமான சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளன. கண்ணூரில் இருந்து அபுதாபிக்கு சென்ற விமானம் உட்பட பல விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. அத்துடன் விமான போக்குவரத்து அதிகாரிகள் விரிவான பாதுகாப்பு வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டனர்.
வெளியிட்டுள்ளனர். 12,000 ஆண்டுகளுக்கு பின் எதியோப்பியாவில் வெடித்த எரிமலை காரணமாக அதன் சாம்பல் வேகமாக இந்தியாவை நோக்கி நகர்ந்து வருவதாக கூறப்படுகின்றது.